ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் டிஷ்வாஷரை பற்றிய ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஹைசென்ஸ் டிஷ்வாஷர் எதுக்காக வாங்கினேங்கிற வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு டெமோ எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு வந்துடலாம். எந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு வேணும் அந்த ப்ரோக்ராம் இது செலக்ட் பண்ணணும். 1 hour 36 minutes 11 minutes ஒளி ரிங்ஸ் மட்டும்தான், அது ட்ரை ஆகாது. ஒளி வாஷ் ரிங்ஸ் ப்ரோக்ராம் ஆனது 20 minutes ஒளி ட்ரைனிங் மட்டும்தான் வரும், வாஷ் ஆகாது. கம்ப்ளீட் ட்ரை வரும்போது 2 hours மேலே போகணும். கம்ப்ளீட் ஃபுல் இப்போ நான் இந்த பாத்திரம் எல்லாம் லோட் செஞ்சேன்னா 2 hours மேலே போகலாம். ஓகே, அதுக்கு ஒரு 1 hour எக்கோ ப்ரோக்ராம் செக் பண்ணி பார்க்குவோம். அதுக்கு ட்ரை ஆகுதிല്ലെങ്കിൽ மேலே ப்ரோக்ராமில் போடுவோம். 1 hour மேலே போவோம். இது ப்ரோக்ராம் டைமிங் செலக்ட் பண்ணது. ஓகே, 36 minutes. நார்மலாக ஃபுல் லோடுக்கு வந்து 2 hours மேலே போகும். ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணும்போது 1 hour வச்சு செக் பண்ணணுமா? செக் பண்ணணும். பின்ன ஸ்டார்ட் போடுவோம். ஓகே, ப்ரோக்ராம் செலக்ட் பண்ணின அப்புறம் ஸ்டார்ட். நம்ம லோடு அப்படி செட் பண்ண டைமில் பார்த்து தான் லோடு செட் பண்ணணும். பெரிய பெரிய பாத்திரம் இங்கே மேலே இந்த ஃபேனுக்கு டச் பண்ணாது லோடு பண்ணணும். ஓகே, ஃபேன் டச் பண்ணியாலும் வாஷ் ஆகாது. இதுக்கு கீழே தான் இருக்கணும், இல்லை ஓகே, மேலே வராது. ஓகே, அப்போ எல்லாம் கப்ஸு ஏதாவது போடுறதுக்கு, ஸ்பூன் ஏதாவது போடுறதுக்கு எல்லாம் மேலே தான். மேலேருந்து வாட்டர் வருமா? வாட்டர் ஸ்ப்ரே மேலே பம்ப் இருக்கும், ஸ்ப்ரெட் ஆகும். ஓகே, இது மேலே தலையும் வெள்ளம் அடிக்குது, ரொட்டேட் பண்ணி. ஓகே, ஸ்டார்ட் பண்ணால் சின்ன ப்ரோக்ராம் போட்டுட்டீங்க. ஸ்டார்ட் பண்ணதுக்கு குழப்பம் இல்லை. ஓகே, அது ஒன்றும் செய்ய வேண்டாம். ப்ளே பண்ணி டெமோ பண்ணிவிட்டு போயிட்டார் அந்த டெக்னீஷியன். அவர் சொன்ன மெத்தட்லே நான் வந்து எல்லா டிஷ்ஷஸையும் லோட் பண்ணிவிட்டு, நான் வந்து டிஷ்வாஷர் டேப்லெட் தான் வாங்கி வச்சுருந்தேன். அதுதான் ஒரு பேக்கெட் போட்டேன். அவர் வந்து அதை வந்து ரிமூவ் பண்ணணும்னு தேவையில்லை, டிசால்வ் ஆகிடும், அது ஓப்பன் ஆகி டிசால்வ் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஃபஸ்ட்டு டைம் போடுறதுனால எல்லாமே ஓரளவு கொஞ்சம் க்ளீனான பாத்திரங்கள் தான் போட்டிருக்கிறேன். டிஷ்ஷை வந்து லிக்விட் போட்டு வாஷ் பண்ணாமல் சாதாரணமாக சும்மா ரின்ஸ் பண்ணி போட்டு வச்சுருக்கிறேன். பாத்திரங்கள்லாம் லோட் பண்ணி விட்டுட்டு அந்த மேலேயும் கீழே இருக்கிற ஃபேன்லாம் கரெக்டாக ரொட்டேட் ஆகுதா அப்படின்னு, தட்டாமல் இருக்குதா, பாத்திரத்தில் தட்டாமல் இருக்கிறதா எல்லாமே பார்த்துட்டு அந்த டேப்லெட்டையும் வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டேன். அந்த டிஷ்வாஷர் டேப்லெட் வந்து 5-in-1, அதனால் ரின்ஸ் சைடு சால்ட்டு இதெல்லாம் தேவையில்லை. அவர் வந்து ஃபஸ்ட்டு 1 hour செட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரை ஆகுதான்னு பாருங்கள் அப்படின்னாரு. அதனால நான் ஃபஸ்ட்டு டைம் வந்து 1 hour வச்சு ட்ரை பண்ணேன். நான் பண்ண ஒரே ஒரு தப்பு என்ன அப்படின்னா, டெமோ தான் நீட்டாக சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து மேனுவலை செக் பண்ணவே இல்லை. அதுதான் ஒரு பெரிய மிஸ்டேக் ஆகிடுச்சு. நான் 1 hour செட் பண்ணிட்டேன். சால்ட்டும் ஃபில் பண்ணலை, ரின்ஸ் சைடும் ஃபில் பண்ணலை. அதனால் அந்த 2 இண்டிகேட் பண்ணுது. மேலே இருக்கிற 2 இண்டிகேஷனும் 1 hour ப்ரோக்ராமையும் ஃபஸ்ட்டு இண்டிகேஷன் வந்து வாட்டர் ஷவர் ஆகுதுங்கிறதையும் இண்டிகேட் பண்ணுது. 1 hour கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். நல்ல ஹாட்டு வாட்டரில் தான் வாஷ் ஆகும், அதனால் கொஞ்சம் ஸ்மோக்கியாக இருக்குது. ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னே எனக்கு பயங்கர ஷாக் ஆகிடுச்சு. ஏன்னா 1 hour ப்ரோக்ராமில் வந்து ட்ரையிங்கும் இருக்குது, பட்டு தண்ணி அப்படியே நிற்கிது. பாத்திரமும் எந்த ஷைனிங்கும் இல்லை. ஒரு சோப்பு போட்டு வாஷ் பண்ண ஒரு ஃபீலிங்கே இல்லை. என்னடா இது அப்படி சொல்லிட்டு அப்செட்டில் தான் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். ரொம்பவே வெக்ஸ் ஆகிட்டேன். இதுக்கு நம்ம கையிட்டே நம்ம சோப் போட்டு வாஷ் பண்ணியிருந்துருக்கலாம் போல் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. பாத்திரம் கொஞ்சம் க்ளீனாக இருந்துன்னா கூட பரவாயில்ல, பாத்திரமும் க்ளீனாகவும் இல்லை. ஜஸ்ட்டு நம்ம லோட் பண்ண பாத்திரத்துக்கு மேலே தண்ணி ஷவர் பண்ணால் எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இருந்தது. அந்த டிடர்ஜென்ட் வைக்கிற அந்த பாக்ஸில் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தேன். அந்த டிடர்ஜென்ட்டும் இல்லை, அந்த டேப்லெட் வச்சுருந்தோம்ல அதுவுமே இல்லை. ஒருவேளை உடனே ஓப்பன் பண்ணனால தான் இந்த மாதிரி இருக்குதோ அப்படின்ட்டு யோசிச்சுட்டே இருந்தேன். பட் எனக்கு வந்து க்ளீனான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை. சோப் போட்டு வாஷ் பண்ணியிருந்தா கண்டிப்பாக இந்த மாதிரி இருந்திருக்காது. எல்லா பாத்திரத்தையும் அன்லோட் பண்ணிவிட்டு பார்க்கலாம், திருப்பி வேறு செட்டிங்கில் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். டெமோ பண்ண வரவர்கிட்ட என்ன மாதிரி பாத்திரங்கள்லாம் லோட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு அவர் எல்லா பாத்திரத்தையுமே லோட் பண்ணலாம், என்ன மெட்டீரியல்னாலும் லோட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டார். அதுவும் தப்பாக தான் போச்சு. மிக்ஸி ஜார் நான் லோட் பண்ணும்போதே எனக்கு தெரியும் இது பின்னாடி வந்து தண்ணி தேங்கும் அப்படின்ட்டு. ஏன்னா அதுக்கு ட்ரைன் ஆகிறதுக்கு வழி இல்லை.
ஓகே. அது கூட பரவால்ல. பட் கொஞ்சம் கூட சோப்பு போட்டு வாஷ் பண்ண மாதிரி ஒரு இதே இல்ல பாருங்க. சும்மா அலசி வச்ச மாதிரி இருக்குது. ஆல்ரெடி நான் அலசி தான் வச்சிருந்தேன். ஃபர்ஸ்ட்டு டைம் லோட் பண்ணுறோமே, ரொம்ப டர்ட்டியா போட வேண்டாம் அப்படிங்கிறனால, அலசி தான் வச்சிருந்தேன். என்ன ப்ராப்ளமா இருக்கும் அப்படி சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே நான் வந்து மேல உள்ள ட்ரேயும் பார்த்தேன். அதுவுமே வந்து வாஷ் ஆன மாரியே இல்ல. அப்புறம் தான் பார்த்தா கீழ வந்து அந்த வச்சிருந்த டிஷ்வாஷர் டேப்லெட் வந்து அப்படியே அந்த கவர் ஓப்பன் ஆகாம, அப்படியே கவரோட அந்த ட்ரம்ல இருந்துச்சு. அப்புறம் தான் தோணுச்சு, அவரு சொன்னது தப்பு. அந்த கவர ரிமூவ் பண்ணிட்டு தான் அந்த டேப்லெட்ட போடணும் அப்படிங்கிறது. அவரு இந்த டேப்லெட்டும் பார்த்தாரு. பட் நான் அந்த டிஷ் வாஷிங் டேப்லெட்ட எப்படி யூஸ் பண்ணணுங்கிறத நானுமே ரீட் பண்ணாம போட்டுட்டேன். திருப்பி அதே பாத்திரத்த உள்ள வச்சுட்டு, நான் பேப்பர ரிமூவ் பண்ணிட்டு, அந்த டேப்லெட்ட உள்ள வச்சுட்டு, 1 ஹவர் திருப்பி ஒரு செட் பண்ணி, ப்ரோகிராம் செட் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டேன். இப்போவுமே கரெக்ட்டா 1 ஹவர் முடிஞ்ச உடனே ஓப்பன் பண்ணி பார்த்தேன். தண்ணிலாம் நல்லாவே ட்ரைன் ஆயிருந்துச்சு. பட் டிஷ்வாஷர்ல வாஷ் பண்ணா நல்ல ஷைனிங்கா இருக்குமே, அந்த ஷைனிங்கே இல்ல. வாஷிங் மட்டும் நல்லா பக்காவா நல்லா வாஷ் பண்ணி குடுத்துருந்துச்சு. முதல்ல அந்த டேப்லெட்டோட கவர ரிமூவ் பண்ணாம போட்டதுக்கும், ரிமூவ் பண்ணிட்டு போட்ட பிறகும் உள்ள டிஃப்ரென்ஸ் உங்களுக்கே தெரியும். இந்த டேப்லெட் 5 இன் 1 டேப்லெட் தான். பட் எதனால ஷைனிங் வரல அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக மேனுவல்ல ஓப்பன் பண்ணி அப்ப தான் பார்த்தேன். அதில தான் எந்தெந்த ப்ரோகிராம்க்கு டேப்லெட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், எந்த ப்ரோகிராம்ஸ்க்கு பவுடர் மட்டும் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் குடுத்துருந்தாங்க. எவ்வளோ டைம் எடுத்துக்கும், எவ்வளவு தண்ணி எடுத்துக்கும், எவ்வளோ எலக்ட்ரிசிட்டி எடுத்துக்கும், எல்லாமே டீட்டெயில்டா அதிலே இருக்குது. அதாவது நம்ம 1 ஹவர் ப்ரோகிராம்க்கு கண்டிப்பா நம்ம வந்து டிஷ்வாஷர் பவுடர் மட்டும் தான் யூஸ் பண்ற மாதிரி இருக்குது. 3 இன் 1னாலும் சரி, 5 இன் 1னாலும் சரி, நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு 3 ப்ரோகிராம்க்கு தான் யூஸ் பண்ற மாதிரி இருக்குது. 1 ஹவர் அண்ட் பிலோ உள்ள ப்ரோகிராம்க்குலாம் வந்துட்டு நம்ம பவுடர் தான் யூஸ் பண்ற மாரி இருக்குது. நம்ம வந்து பவுடர் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பா நம்ம இன்சைட் யூஸ் பண்ணுவோம். சால்ட் யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். யுஏஇல நம்ம சால்ட் யூஸ் பண்ணணுன்ட்டு தேவையில்ல. ஏன்னா நம்ம வந்து பியூரிஃபை பண்ணி தான் தண்ணி வந்து முனிசிபாலிட்டிலேருந்து வரும். ஊர்லலாம் சில ஏரியால வந்து நமக்கு சால்ட் வாட்டர் இருக்கும். அத பேலன்ஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம அந்த சால்ட் போட்டுறோம். மிஷின் வாங்கும்போதே நான் வாங்கிட்டு வந்தது 5 இன் 1 டேப்லெட்டும், சால்ட்டும் மட்டும்தான். ரின்சைடு வாங்கல. ஏன்னா அது 5 இன் 1 எல்லாமே அதிலே இருக்குது அப்படிங்கிறனால அது வாங்காம வந்துட்டேன். இப்போ அந்த டேப்லெட் மட்டும் போட்டு நம்ம வாஷ் பண்ணோம் அப்படின்னா 1 ஹவர் ப்ரோகிராமில் அந்த ஷைனிங் வராது. 3 இன் 1 பேர்டு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து இந்த மேலே உள்ள பிளாஸ்டிக் வந்து டிசால்வ் ஆகிடும். அந்த ஹாட் வாட்டரில் வந்து டிசால்வ் ஆகிடும். பட் 5 இன் 1 டேப்லெட் வந்து டேப்லெட்டுக்கு மேலே உள்ள கவரை கண்டிப்பாக ரிமூவ் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கு பிறகு தான் நான் அந்த பேக்கையே செக் பண்ணி பார்த்தேன். அந்த பாக்ஸில் எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் கரெக்டாக கொடுத்துருக்குறாங்க. இந்த டேப்லெட்டில் 3 லேயர் பவுடர்லாம் இருக்குது. அந்த பாக்ஸ்லேயே பின்னாடி ஹவ் டு யூஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. டேக் ஆஃப் த ப்ரொடெக்டிவ் ஃபாயில் ஃப்ரம் த டேப்லெட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு பிறகு தான் போய் நான் இந்த பவுடர் வாங்கிட்டு வந்தேன். நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறது 1 ஹவர் ப்ரோகிராம் அண்ட் லெஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ நமக்கு கண்டிப்பாக ரின்சைடு வேணும். ரின்சைடு ஊற்றுனா மட்டும்தான் நல்ல பாத்திரம் ஷைனிங்காக கிடைக்கும். ஸோ அதையும் நான் அந்த 1 லிட்டர் வாங்கிக்கிட்டேன். சால்ட்டுமே 2 கேஜி ஃபஸ்ட்டே வாங்கினது தான். அதில் ஒரு 1.5 கேஜி போல் ஃபஸ்ட்டே ஸ்டார்டிங் டேயே போட்டுட்டேன். கிட்டத்தட்ட 7 மந்த்ஸ் ஆயிடுச்சு. இன்னும் எனக்கு இண்டிகேட் பண்ணல சால்ட்டு வந்து ஃபில் பண்ணணும் அப்படின்ட்டு. அதே மாதிரி தான் ரின்சைடும் ஃபில் பண்ணணுன்டே வரல. இருந்தாலும் நான் எப்படி சால்ட்டு ஃபில் பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட ஷோ பண்ணுறேன். இந்த இடத்துல தான் சால்ட்டு ஃபில் பண்ணணும். அதுக்கு ஒரு ஃபனல் கொடுத்துருக்காங்க. அதை வச்சுட்டு நம்ம வந்து சால்ட்டை ஃபில் பண்ணால் போதும். ஒன்ஸ் நமக்கு இண்டிகேட் பண்ண ஆரம்பித்த பிறகு நம்ம சால்ட்டு ஃபில் பண்ணால் போதும். இது வரைக்கும் எனக்கு 7 மந்த்ஸ் ஆயிடுச்சு. இது வரைக்கும் ரின்சைடுக்கும் ஃபில் பண்ணணுன்ட்டு எனக்கு இண்டிகேட் பண்ணலை. சால்ட்டும் இண்டிகேட் பண்ணலை இன்னும். சென்டர் ஆஃப் த ட்ரம்மில் தான் வந்து அந்த ஃபில்டர் இருக்குது. அந்த ஃபில்டரையும் வீக்லி ஒன்ஸ் நான் வந்து அதை எடுத்து வாஷ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி விட்டுருவேன். இப்போல்லாம் வந்துட்டு நான் அலசிட்டு பாத்திரத்தை வந்து அலசிட்டோ கழுவிட்டோ திருப்பி லோட் பண்ணுறதில்ல. டைரெக்டாக அப்படியே லோட் பண்ணிவிடுவேன். அதையும் உங்கள்கிட்ட நான் காட்டுறேன். காஞ்சி போன பாத்திரத்தை லோட் பண்ணாலுமே வந்துட்டு நல்ல வாஷ் ஆகி வந்துடுது. இந்த மாதிரி கொஞ்சமாக சோப்பு லிக்விடு விட்டு நல்லா ப்ரஷ்ஷை போட்டு தேய்ச்சி அந்த ஃபில்டரில் உள்ள அழுக்கு எல்லாத்தையுமே எடுத்துடுவேன். பாத்திரத்தெல்லாம் கழுவிட்டு வைக்கணுன்றது அவசியமே கிடையாது. டைரெக்டாக அப்படியே யூஸ் பண்ண பாத்திரத்தை உள்ளே வைக்கலாம். அந்த கருவேப்பிலை, தக்காளி அந்த மாதிரி தோல் அந்த மாதிரி அந்த சின்ன குட்டியாக பேப்பர் இந்த மாதிரி மட்டும் இல்லாமல் பார்த்துக்கிட்டாலே போதும். ரொம்ப ரொம்ப சூப்பராக வாஷ் பண்ணி கொடுக்குது. நம்ம கையில் வாஷ் பண்ணுறத விட நம்ம டிஷ்வாஷரில் வாஷ் பண்ணுறது அவ்வளோ பர்ஃபெக்டாக க்ளீனாக வாஷ் ஆகி வந்துடுது. இப்போ இந்த இடத்துல தான் ரின்சைடு ஊற்றணும்.
இந்த நாபை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து அந்த ஒயிட் பார்ட் இருக்குல்ல, அது வரைக்கும் நம்ம ரின்சைடு ஃபில் பண்ணால் போதும். ஆல்ரெடி எனக்கு இதுக்குள்ளே ரின்சைடு இருக்குது அப்படிங்கிறனால நான் லைட்டாக சும்மா கொஞ்சமாக ஃபில் பண்ணிக்கிறேன். இந்த ரின்சைடு ஊற்றுறதுனால நமக்கு வந்து அந்த கிளாஸ் பாத்திரங்கள் எல்லாமே அவ்வளோ அழகாக பளிச்சுட்டு புது பாத்திரங்கள் மாதிரி நல்ல ஷைனிங்காக ஆகிடுது. டிஷ்வாஷர் டேப்லெட்னாலும் சரி, டிஷ்வாஷர் இந்த பவுடர்னாலும் சரி, அல்லது டிஷ்வாஷர் பவுடர்னாலும் சரி, இந்த இந்த பிளேஸில் தான் நம்ம ப்ளேஸ் பண்ணணும். மேனுவலில் பவுட்ரு வந்து நம்ம யூஸ் பண்ணுறதா இருந்தால் என்னென்ன ப்ரோக்ராமுக்கு எவ்வளோ கிராம் பவுட்ரு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஒவ்வொரு பிராண்டு டிஷ்வாஷருக்குமே டிஃப்ரெண்ட்டாக செட்டிங்ஸ் எல்லாம் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி அதை மேனுவலாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த லோடில் பாருங்கள், நான் எல்லாமே காஞ்சி போன பாத்திரங்கள்லாம் அப்படியே போடுறேன். இதோட ரிசல்ட் என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறத கடைசி வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ஒரு லோட்லேயே வந்து உங்களுக்கு எந்தெந்த மாதிரி திங்ஸை வந்து எப்படி லோட் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும் கண்டிப்பாக. இப்போ இதை பாருங்கள், காஞ்சி போன மாவு பிளேட்டு அதையும் அப்படியே வைக்கிறேன். இந்த மாவு பாத்திரத்தில் மீதி இருக்க மாவை மட்டும் கொட்டிட்டு அப்படியே தான் நான் உள்ளே வைக்கிறேன். உங்களுக்கு இது என்ன மாதிரி ரிசல்ட் வருது அப்படிங்கிறத காட்டுறதுக்காக தான் நான் இந்த மாதிரி வைக்கிறேன். பட் நான் எப்போவுமே இந்த மாதிரி லோட் பண்ணுறது கிடையாது. தண்ணி ஊற்றி லைட்டாக போட்டுருவேன். சில பாத்திரங்களை ஸ்க்ரப் பண்ணி போடுவேன். இப்போதைக்கு என்ன மாதிரி ரிசல்ட் வருது, இப்படி டைரெக்டாக நம்ம பாத்திரத்தை காஞ்சி போன பாத்திரத்தில் போட்டோம் அப்படின்னா என்னென்ன மாதிரி பாத்திரங்கள்லாம் நல்லா க்ளீனாகி வந்துடுது, என்ன மாதிரி பாத்திரங்களுக்கெலாம் நம்ம கொஞ்சம் எஃபர்ட் போட வேண்டியது இருக்குது அப்படிங்கிறத உங்கள்கிட்ட டெமோ காட்டுறதுக்காக தான் அப்படியே போடுறேன். இதுவும் பாருங்கள், காஞ்சி போன மூடி தான், அதையுமே நான் அப்படியே தான் போடுறேன். ஒரே ஒரு விஷயம் நம்ம லோட் பண்ணும்போது நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, எல்லாமே சென்டரை ஃபேஸ் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி நம்ம லோட் பண்ணணும். அந்த ஒரு விஷயம்தான். அப்புறம் மேலே லோட் பண்ணக்கூடாது. இப்போ ஒரு பாத்திரம் ஆல்ரெடி கீழே வச்சுருக்கோம் அப்படின்னா, அதுக்கு மேலே இன்னொரு பாத்திரத்தை வச்சோம் அப்படின்னா அது ஹைட் பண்ணிடும். அப்போ நமக்கு க்ளீனாக வராது. இப்போ எல்லா பாத்திரமுமே நான் அப்படியே தான் வைக்கிறேன் பாருங்கள். இந்த காஃபி கப்பையும் வந்து அப்படியே தான் தூக்கி வைக்கிறேன். அதுவுமே சைட்லலாம் காஞ்சி போய் தான் இருக்குது. இந்த டீ போட்ட பாத்திரத்தை நம்ம அப்படியே வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து இதாகாது. அதனால நான் உங்களுக்கு ஸ்க்ரப் பண்ணி காட்டுறேன். நிறைய பாத்திரம் நம்ம ஸ்க்ரப் பண்ணாமல் வச்சுருக்குறோம். மெயினாக வந்து இந்த டீ பாத்திரத்தெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் ஸ்க்ரப் பண்ணிவிட்டு போட்டோம் அப்படின்னா தான் நல்லா க்ளீன் ஆகுது. இதுக்கு முன்னாடி ஒரு பாத்திரம் லோட் பண்ணோம். அதில் வந்து நான் க்ளீன் பண்ணாமல் தான் அப்படியே போட்டிருக்கேன் காஞ்சி போன பாத்திரத்தை. இப்போ கீழே எல்லாமே லோட் பண்ணியாச்சு. இப்போ இந்த குக்கர் மூடி பாருங்கள். நார்மலாக நான் வந்து இதை நல்லா கொஞ்சம் ஸ்க்ரப் பண்ணிவிட்டு தான் போடுவேன். ஸ்க்ரப் பண்ணாமல் போட்டோம் அப்படின்னா இந்த பருப்பு அந்த கரை வந்து எப்படி போகுது அல்லது போகாமல் இருக்குது அப்படிங்கிறத உங்கள்கிட்ட டெமோ காட்டுறதுக்காக தான் அப்படியே வைக்கிறேன். நார்மலாக இந்த மாதிரி பருப்பு கரை இதெல்லாம் வந்துட்டு லைட்டாக ரப் பண்ணிவிட்டு போடுவேன். சோப்பெல்லாம் போட்டு வாஷ் பண்ணுறதே கிடையாது. டைரெக்டாக இப்படியே தான் போடுறேன். ஜஸ்ட்டு நம்ம ஸ்ட்ரைனாக இருக்கிறத மட்டும் லைட்டாக ஸ்க்ரப் பண்ணிவிட்டு போடுறது, அவ்வளோதான். நிறைய பேர் நான் ஃபஸ்ட்டு லோட் பண்ணேன் பார்த்தீங்களா, அதே மாதிரி பாத்திரத்தை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு போடுற மாதிரி போடுறாங்க. அது தேவையே இல்லை. நம்ம இப்படியே போட்டாலுமே போதும். கொஞ்சம் ஸ்ட்ரைன் இந்த இப்போ டீ எல்லாம் வந்து கொஞ்சம் டீ போட்ட பாத்திரத்தெல்லாம் கொஞ்சம் ரப் பண்ணிவிட்டு போட்டோம்ல, அதே மாதிரி கொஞ்சம் ஸ்க்ரப் பண்ணிவிட்டு போட்டோம் அப்படின்னா நமக்கு நல்லாவே க்ளீனாகி கிடச்சிடுது. மெயினாக நம்ம இந்த எண்ணெய் பிசுக்கான பாத்திரங்கள்லாம் போடுறோம் அப்படின்னா கண்டிப்பாக 1 hour ப்ரோக்ராம் செட் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லாவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதை விடையும் ஹெவியான ஸ்ட்ரெயின் இருக்கிற பாத்திரங்கள் லோட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி செட்டிங் நம்ம பண்ணிக்கிட்டோன்னா பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் லோட் பண்ணியிருக்க பாத்திரங்களில் எதுலேயுமே வந்துட்டு ஆயில் ஸ்ட்ரெயின் எதுவுமே இல்லை. ஜஸ்ட்டு காஞ்சி போன பாத்திரம், அப்படி இல்லாட்டி இந்த மாதிரி அழுக்கான பாத்திரங்கள் தான். இந்த பாத்திரத்துலேயும் பாருங்கள் கொஞ்சம் நல்ல ஸ்ட்ரெயின் இருக்குது. ஈகோ ப்ரோக்ராமில் நம்ம போட்டோம் அப்படின்னா 3 hours தான் ஆகும். பட் வந்து அது ஹாட் ரின்ஸ் பண்ணுறது வந்து ஹாட் வாட்டரில் ரின்ஸ் பண்ணுறது ஒரு வாட்டி தான் ரின்ஸ் ஆகும். அதனால தான் நம்ம அந்த செட்டிங்கில் நம்ம ஆயில் இதெல்லாம் போட்டோம், ஆயில் ஸ்ட்ரெயின் உள்ள பாத்திரங்கள்லாம் போட்டோம் அப்படின்னா இவ்வளோ நல்லா க்ளீன் ஆகாது. ஆயில் ஸ்ட்ரெயின் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக 1 hour ப்ரோக்ராம் போடணும். அப்படி இல்லாட்டி 169 minutes ப்ரோக்ராமும் செட் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம லோட் பண்ணுற பாத்திரங்களில் எல்லாமே ஃபுட் பார்ட்டிகிள்ஸ் தான் இருக்குது.
இப்போ பாருங்கள், நான் ஒரு கரண்டி வந்து லைட்டாக வாஷ் பண்ணிட்டு போட்டேன். இன்னொரு கரண்டி வந்து அந்த சாம்பார் கரண்டி அப்படியே போட்டிருக்கேன் பாருங்கள். ஆனால் ரெண்டுமே நல்லா க்ளீனாகி கிடைக்கும். நீங்கள் எல்லா விதமான பாத்திரங்களும் போடுறீங்க அப்படின்னா 1 ஹவர் ப்ரோக்ராம் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஈகோ செட்டிங்க்கும் நம்ம 1 ஹவர் செட்டிங்க்கும் 1/2 லிட்டர் தண்ணி தான் டிஃபர் ஆகுது. கரண்ட் கன்சம்ஷனும் வந்து ஈகோ செட்டிங்கில் வந்து 0.95 கிலோவாட் இருக்கும். இந்த 1 ஹவர் ப்ரோக்ராம்க்கு வந்து 1 கிலோவாட் அந்த எனர்ஜி தேவைப்படும். இந்த கேஸ்கெட்டில் உள்ள இடுக்கில் உள்ள அழுக்கு எல்லாமே நம்ம டிஷ்வாஷரில் போடும்போது அவ்வளோ பளிச்சுண்டு வந்துடும். அதே மாதிரி தான் இந்த ஸ்ட்ரைனர், டீ வடிகட்டோம்லாம், இது என்ன தான் நம்ம கையில் தேய்ச்சி வாஷ் பண்ணாலும் அடைப்பு இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் ஆகும். பட் டிஷ்வாஷரில் போட்டு எடுத்தோம் அப்படின்னா அவ்வளோ க்ளீனாக பளிச்சுண்டு ஆகிடுது. மொத்தத்தில் இந்த டிஷ்வாஷர் வாங்கின பிறகு எனக்கு அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. மெயினாக உள்ள பாத்திரங்கள் எல்லாமே நம்ம டிஷ்வாஷரில் போட்டுருந்தோம். நிறைய கிளாஸ் ஐட்டம்ஸ்லாம் யூஸ் பண்ணுறேன். அதனால் கிளாஸ் நம்ம கழுவும் போது தான் நான் நிறைய உடைப்பேன். நம்ம சோப்பு போட்டு வாஷ் பண்ணும்போது நம்மளை அறியாமல் சில டைம் கீழே போட்டுருவோம். அப்படி தான் என்னோடய கிளாஸ் பாத்திரங்கள் எல்லாமே உடையும். இப்போ இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நம்ம வந்து டிஷ்வாஷரில் போட முடியாது. இந்த ஸ்ட்ராவும் அப்படி தான். இதெல்லாம் வந்துட்டு நம்ம கைட்டு வாஷ் பண்ணணும். இந்த ஸ்ட்ராவெல்லாம் நம்ம ப்ரஷ்ஷு போட்டு உள்ள வரைக்கும் தேய்ச்சி வாஷ் பண்ண வேண்டியது இருக்கும். இந்த பிளாஸ்டிக் இதெல்லாம் நம்ம இதுக்குள்ளே வச்சிடலாம். இந்த பிளாஸ்டிக்லாம் ரொம்பவே நல்லா நீட்டாக க்ளீன் ஆகி வந்துடும். இப்போ நம்ம கைட்டு தேய்க்க வேண்டிய பாத்திரத்தெல்லாம் தேய்ச்சிட்டேன். சிங்கையும் க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். சிங்க் க்ளீன் பண்ணி அந்த பாத்திரங்களை கழுவி முடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு 10 நிமிஷம் தான் ஆச்சு. இது வந்து நம்ம லோட் பண்ண பாத்திரங்கள் இல்லை, இப்போ ரீசெண்டாக நான் போட்ட பாத்திரங்கள். என்ன மாதிரி பாத்திரங்கள்லாம் டிஷ்வாஷரில் போடலாம், என்ன மாதிரி பாத்திரங்கள்லாம் போடக்கூடாது அப்படிங்கிறத உங்கள்கிட்ட ஷோ பண்ணுறதுக்காக தான். இந்த மாதிரி ஹேண்டில் உள்ள பாத்திரங்கள்லாம் கண்டிப்பாக தண்ணி நிற்கும். அதை வந்து நம்ம அன்லோட் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுத்து இது பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சரித்து வச்சோம் அப்படின்னா அவ்வளோவா தண்ணி நிற்காது. கொஞ்சம் இந்த மாதிரி சரித்து தான் வைக்கணும் ஆக்சுவலி. இந்த பிளாஸ்டிக் மூடி பாருங்கள், இது வந்து ஆயில் ஊற்றி வச்சுருந்தேன். அவ்வளோ பிசு பிசுன்னு இருந்தது. எவ்வளோ நீட்டாக க்ளீனாகி வந்துருச்சு பாருங்கள். இந்த டீ போடுற பாத்திரத்தில் நம்ம ஸ்க்ரப் பண்ணிவிட்டு போட்டோம். அதனால் எந்த கரையுமே இல்லை பாருங்கள். நீட்டாக பளிச்சுட்டு வாஷ் ஆகி வந்துடுச்சு. டீ ஸ்ட்ரைனரும் அப்படி தான், அவ்வளோ நீட்டாக க்ளீனாக வந்துடுச்சு பாருங்கள். முன்னமெல்லாம் இந்த டீ ஸ்ட்ரைனரில் உள்ள அந்த பிளாக்காக சின்ன சின்ன பொடிசாக அந்த டீ தூள்லாம் அதில் ஒட்டி இருக்கும். அதெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு நான் வந்து ப்ரஷ்ஷை போட்டு தேய்ப்பேன். இந்த கரண்டிலாம் வந்து இதில் ஹோல்ட் பண்ணுறதுக்கு 2 இந்த மாதிரி ட்ரே மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க. பட் நான் அதை ரிமூவ் பண்ணிட்டேன். இடத்த தான் அடைக்குது. பட்டு இதுனா நமக்கு கம்ஃபர்டபுளாக இடையில எந்த இடம் கேப் இருக்கோ அந்த இடத்துல நான் இந்த மாதிரி கரண்டியெல்லாம் சொருகி விட்டுருவேன். ஸ்பூன் மாதிரி இருக்கிறதெல்லாம் மேலே உள்ள ட்ரேயில் வச்சுடுவோம். மேலே உள்ள ட்ரேவும் நம்ம ரிமூவ் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். தேவையில்லை அப்படின்னா அதெல்லாம் எடுத்துடலாம். ஸ்பூன்லாம் கழுவாத நேரம் அல்லது நம்ம பெரிய பாத்திரங்கள் கழுவ போகிறோம் அப்படின்னா இந்த ட்ரேவை ரிமூவ் பண்ணிவிட்டு செகண்டில் உள்ள ட்ரேவிலும் பெரிய பெரிய பாத்திரத்தை வச்சுக்கலாம். மேலே உள்ள ட்ரே எடுத்துட்டதுனால நமக்கு நல்ல ஃப்ரீயாக இருக்கும், நல்ல நீட்டாகவும் க்ளீனாகி கிடைக்கும். பெரிய பாத்திரங்கள் வந்து எல்லாமே நிறைய இருந்துச்சு அப்படின்னா. மெயினாக இதில் பார்க்குறது வந்து இந்த ஃபேன் தட்டாமல் இருக்கணும். இந்த கீழே இருக்கிற ஃபேனும் அதுக்கு மேலே இருக்கிற ஃபேனும் தட்டாமல் இருந்துச்சு அப்படின்னாலே போதும். அந்த ஹைட் அளவுக்கு நம்ம வச்சுக்கலாம். இந்த கிளாஸ் பாட்டில்லாம் பாருங்கள், நான் ஆயில் ஊற்றி வச்சுருந்த பாட்டில், அதை அப்படியே தான் கவுத்தி வச்சுருந்தேன். ஒரு சிக்கு வாடை கூட இல்லாமல் அவ்வளோ நீட்டாக க்ளீனாகி வந்துடுச்சு. இப்போ இந்த லோடில் நான் ஒரு 8 பாட்டில் கிளாஸ் பாட்டில் போட்டு வாஷ் பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் கைட்டு வாஷ் பண்ணேன்னா ஒரு பாட்டிலையாவது உடச்சிடுவேன். ஏன்னா நம்ம சோப் போட்டு வாஷ் பண்ணும்போது வழுகி கீழே விழுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. மொத்தத்தில் இந்த டிஷ்வாஷர் எனக்கு ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இவ்வளோ பாத்திரத்தையும் நம்ம கைட்டு வாஷ் பண்ணி எடுக்கிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகும். அதே 1 ஹவரில் நம்ம வந்து மிஷினில் நம்ம கையில் வாஷ் பண்ணுறத விடையும் நீட் அண்ட் க்ளீனாக வாஷ் ஆகி கிடச்சிடுது. கூடவே ஏதோ தொடச்சி காய வச்ச பாத்திரம் மாதிரி நல்லா ட்ரையாக இருக்கிறனால அப்படியே எடுத்து நம்ம எந்தெந்த இடத்துல எந்த பாத்திரத்தை வைக்கணுமோ அப்படியே கொண்டு போய் செட் பண்ணிடலாம். அதுவுமே ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். நம்ம லோட் பண்ணுறதுனாலும் சரி, அன்லோட் பண்ணுறதுனாலும் சரி. இந்த மாதிரி உட்டன் ஸ்பூனெல்லாம் வந்துட்டு டிஷ்வாஷரில் போடாதீங்க. போட்டால் அந்த இது பாலிஷாக இருக்கிறது எல்லாமே போயிடும். வுட்டு ஸ்பூனுமே கொஞ்சம் பெண்ட் ஆகிடுது. அதனால் இதெல்லாம் போடாதீங்க.
மெயினாக டிஷ்வாஷரில் போடவே கூடாத ஐட்டம் வந்து அலுமினியம், இண்டாலியம் இந்த மாதிரி ஐட்டம்லாம் போடக்கூடாது. இந்த இட்லி பாத்திரம் வந்து ஒரு வகையான அலுமினியம் தான். அதில் தான் கோட் பண்ணியிருக்காங்க. அந்த பிளாக் மெட்டல் மாதிரி கோட் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் அதோட கலரே எப்படி சேஞ்ச் ஆகிட்டு பாருங்கள். ஒரு நாள் போட்டு பார்த்தேன் ஜஸ்ட்டு எப்படி எதுக்குன்ட்டு. அதோட பிளேட்டை பாருங்கள். இந்த ஷைனிங் தான் மேலே உள்ள பாத்திரமும் இருந்துச்சு. இதே மெட்டீரியல் தான். ஒரு நாள் டிஷ்வாஷருக்குள்ளே போட்டதுனால இந்த மாதிரி கொஞ்சம் லுக்கே மாறிடுச்சு. மண் சட்டியெல்லாம் தாராளமாக போடலாம். ரீசெண்டாக குல்ஃபி ஐஸ் வாங்கி சாப்பிட்டோம். அதில் உள்ள பவுல் அந்த பாட்டு வந்து ரொம்ப அழகாக இருக்கேன்னு சொல்லிட்டு அது தூர போட மனசு இல்லை. அதை க்ளீன் பண்ணி பார்த்தேன். அந்த ஐஸ்கிரீம் அப்படியே உள்ளே வந்து அப்படியே உறைஞ்சிருந்தது. 2-3 வாட்டி சோப் போட்டுமே போகவே இல்லை, ஒட்டி இருந்தது. இது டிஷ்வாஷரில் ஒரு வாட்டி தான் போட்டேன். அந்த லாஸ்ட் எண்டில் வந்து ஒரு மாதிரி குழிவாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துலலாம் கூட ஐஸ்கிரீம் ஒட்டிட்டு நான் சோப் போட்டு வாஷ் பண்ணும்போது வரல. பட் டிஷ்வாஷரில் ஒரு வாட்டி போட்ட உடனே நீட்டாக வந்துடுச்சு. இது இண்டாலியம் கடாய் என்கிட்ட இருக்கிறது. இது நான் டிஷ்வாஷரில் போடலை. இதோட லுக்கு எப்படி இருக்குது பாருங்கள். இதே மாதிரி கண்டிஷனில் இருந்தது தான் இந்த கடாய். இந்த கடாயை ஒரு நாள் நான் டிஷ்வாஷரில் போட்டேன். வேணுண்டே தான் போட்டேன். இது என்ன மாதிரி ரிசல்ட் வருதுன்னு பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள். ஒரு மாதிரி பொறிஞ்சி வர மாதிரி வருது. உள்ளேயும் வந்து ஒரு மாதிரி டாட்டாக அந்த மாதிரி ஆயிடுச்சு. இதை இனிமேல் யூஸே பண்ண முடியாது, அந்த மாதிரி ஆயிடுச்சு. நான்ஸ்டிக் பாத்திரமும் இதுக்குள்ளே போடக்கூடாது டிஷ்வாஷரில். நான்ஸ்டிக்கும் உள்ள பாத்திரம் வந்து அலுமினியம் தான். அதுக்கு மேலே தான் நான்ஸ்டிக் கோட் பண்ணியிருக்கிறாங்க. அதேனால அலுமினியம் பாத்திரம் போடும்போது என்ன எஃபெக்ட் இருக்கோ அதே மாதிரி தான். இது ஒரு சாம்பிளுக்காக இந்த பாத்திரத்தை போட்டேன். பாருங்கள், உள்ளேயும் கொஞ்சம் பொறிஞ்சி வருது. இது அதுக்கப்புறம் 2-3 வாட்டி வாஷ் பண்ணிட்டேன். வாஷ் பண்ணிவிட்டு வச்ச பிறகும் திருப்பியும் அந்த இங்கே பாருங்கள், பின்னாடி உள்ள அந்த அலுமினியம் பார்ட்லேயும் அந்த மாதிரி பொடிஞ்சு உப்பு பொடிஞ்ச மாதிரி பொடிஞ்சு வருது. இது எல்லாத்துக்கும் ரீசன் வந்து நம்ம அதில் போடுற கெமிக்கல், அந்த பவுடரில் இருக்கிற கான்சன்ட்ரேட்டடான ஒரு எஃபெக்ட்னால தான் அப்படி ஆகுது. இதுதான் நம்ம ஆரம்பத்தில் லோட் பண்ணியிருக்கோம்ல, அந்த பாத்திரத்துக்கு நான் இப்போ தான் அந்த டிஷ்வாஷர் டேப்லெட்டை போட்டு க்ளோஸ் பண்ணுறேன். முதல்ல நம்ம லோட் பண்ண பாத்திரம் இது. இடையில காட்டினது வந்து எந்தெந்த மெட்டீரியல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத காட்டுறதுக்காக நான் வேறு இப்போ ரீசெண்டாக உள்ளதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன். இப்போ நான் இந்த டேப்லெட்டை போட்டுட்டு ஈகோ மோடு செட்டிங்கில் செட் பண்ணி வாஷ் பண்ணி முடிச்சிட்டேன். 3 மணி நேரம் கழித்து ஓப்பன் பண்ணால் எப்படி இருக்குது பாருங்கள். ஒரு ட்ராப் கூட தண்ணி இல்லை. பாத்திரமும் நல்லா பளிச்சுன்னு இருக்குது. ஆனால் நம்ம ஒவ்வொரு பாத்திரமாக எடுத்து பார்ப்போம். ஏன்னா நம்ம அப்படியே போட்டிருக்கோம் காஞ்ச பாத்திரங்கள். செராமிக் இதெல்லாம் வந்துட்டு இந்த எவ்வளோ காஞ்ச பாத்திரம்னாலும் அவ்வளோ நல்லா பளிச்சுண்டாயிடும். அதே மாதிரி தான் கிளாஸும். இந்த ஸ்டெயின்லெஸ் பாத்திரமும் நல்லா க்ளீனாக வந்துடுச்சு. அடுத்து நம்ம குக்கரோட மூடியை பார்ப்போம். நம்ம ஸ்க்ரப் பண்ணாமல் போட்டது, ஆனாலும் அதில் கொஞ்சம் ஸ்ட்ரெயின் இருக்குது பாருங்கள். இதே இது நம்ம லைட்டாக ஸ்க்ரப் பண்ணிவிட்டு போட்டிருந்தோம் அப்படின்னா ரொம்ப நீட்டாக பளிச்சுட்டு வந்திருக்கும். இப்போ இதை 2வது க்ளீன் பண்ண வேண்டியது. ஒரு 2-3 லோடு நம்ம போட்டு எடுக்கும்போதே எந்த பாத்திரத்தை எந்த மாதிரி வச்சோம் அப்படின்னா நல்லா க்ளீனாகி கிடைக்கும் அப்படிங்கிறது நமக்கே ஒரு ஐடியா வந்துடும். எவ்வளோ காஞ்ச குக்கராக போட்டிருந்தோம் பாருங்கள், எவ்வளோ நீட்டாக க்ளீன் ஆகிருக்கு. நம்ம இது ஈகோ மோடில் போட்டதுனால தான் அது வந்து ப்ரீ வாஷ் பண்ணும். அது சோக் பண்ணி க்ளீன் பண்ணுறதுனால இவ்வளோ நல்லா க்ளீனாகி வந்துடும். இது நம்ம ஸ்க்ரப் பண்ணி போட்டது, அதனால் அதுவும் நல்லா வந்துடுச்சு. இது வந்து நம்ம அப்படியே போட்டோம் பாருங்கள் அந்த பாத்திரம். அதில் வந்து சைட்லலாம் கொஞ்சம் அப்படி ஒரு மாதிரி டர்ட்டி இருக்குது பாருங்கள். இது வந்து பாஸ்தா வேக வச்ச பாத்திரம். அதில் நம்ம ஒரு ஸ்பூன் ஆயில் போட்டிருப்போம் பார்த்தீங்களா, அதுவும் உப்பு சேர்ந்து சைடில் வந்து ஆயில் ஒட்டியிருந்தது. நம்ம ஈகோ மோடில் வந்து அவ்வளோ ஹாட் வாட்டரில் க்ளீன் ஆகாது. ஒரு வாஷ் மட்டும்தான் அதில் ஹாட் வாட்டரை எடுத்துக்கும். மற்ற நேரம் எல்லாமே கோல்டு வாட்டரில் தான் வாஷ் ஆகும். இது நம்ம காஞ்சி போன மாவு பிளேட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் லைட்டாக மாவு ஒட்டி இருக்குது. இந்த காஞ்சி போன பாத்திரத்துக்கெலாம் நம்ம 1 ஹவர் செட் பண்ணோம் அப்படின்னா அது இவ்வளோக்குள்ளே க்ளீன் ஆகாது, சான்ஸ் கிடையாது. சாம்பார் யூஸ் பண்ண காஞ்சி போன கரண்டிலாம் எவ்வளோ நீட்டாக க்ளீனாகி வந்துடுச்சு பாருங்கள். கொஞ்சம் குவாலிட்டியான பிளாஸ்டிக் எதுனாலுமே போடலாம். ரொம்ப மெலிசாக இருக்கிறது எதுவும் மட்டும்தான் நம்ம இந்த ஹாட் வாட்டரில் க்ளீன் பண்ணும்போது மெல்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. மற்றபடி இது நம்ம ஈகோ மோடில் தான் போடுறோம், அதனால் தைரியமாக போடலாம். இந்த டிஷ்வாஷர் மெயினாக வந்து கிளாஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக க்ளீன் பண்ணி கொடுத்துருது. செகண்ட் ஆப்ஷன் வந்து செகண்டாக நல்லா க்ளீன் ஆகிறது வந்து செராமிக். தேர்டு தான் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். இதெல்லாம்
இந்த வெஸ்டர்ன் கல்ச்சரில் எல்லாமே கிளாஸு செராமிக் இந்த மாதிரி குக்வேர் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதனால் அவங்களுக்கு இந்த டிஷ்வாஷர் செட் ஆகும், நம்ம இந்தியன் கிச்சனுக்கு செட் ஆகாது அப்படிம்பாங்க. ஏன்னா நம்ம வந்து மேக்ஸிமம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இந்த மாதிரி குக்வேர் தான் யூஸ் பண்ணுவோம். அலுமினிய குக்வேரும் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. அதனால் கண்டிப்பாக இந்த டிஷ்வாஷர் செட் ஆகாது அப்படி சொல்லுவாங்க. பட் நம்ம வந்து நான்ஸ்டிக்கு, அலுமினியம் இந்த மாதிரி ஐட்டம்ஸை அவாய்ட் பண்ணிவிட்டு, வுட் ஐட்டம் இந்த மாதிரி அவாய்ட் பண்ணிவிட்டு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுக்கு யூஸ் பண்ணி வாஷ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக இது ஒர்த்தான ப்ராடக்ட் தான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.